அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் பிரம்மஸ்ரீ கார்த்திக். இந்த வீடியோ மூலிமா நாம் ரூபிக்ஸ் கியூபோட இன்ட்ரடக்ஷனை பார்க்க போகிறோம். இந்த ரூபிக்ஸ் கியூப் அப்படின்னா என்ன, இது எதுக்காக பயன்படுத்துகிறோம், உலகம் ஃபுல்லாக செம்ம ஃபேமஸாக இருக்கும். நீங்களும் சின்ன வயசில் வச்சு விளாண்டுட்டு இருந்திருப்பீங்க. இது எப்படிப்பா சேர்த்துறாங்க அப்படின்னு தெரியாமல் நீங்களே சேர்த்து ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆனால் வந்திருக்காது. இப்போ நம்ம வீடியோஸ் மூலிமா அது எப்படி சேர்த்துறதுன்னு சொல்லி தந்திருக்கோம். அதை பின்னாடி பார்க்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ மூலிமா நாம் இந்த ரூபிக்ஸ் கியூபோட ஹிஸ்ட்ரி, இதனுடைய வரலாறை தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, அதுக்காக தான் இந்த வீடியோ. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த ரூபிக்ஸ் கியூபோட வரலாறை பார்க்கலாம். சரி, இந்த ரூபிக்ஸ் கியூபை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்னோ ரூபிக் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. அதனால தான் நம்ம ரூபிக்ஸ் கியூப் அப்படின்னு சொல்கிறோம். அவர் பேர் எர்னோ ரூபிக். ஓகேங்களா, இவர் ஒரு ஹங்கேரியன் ஆர்கிடெக்ட் அப்படின்னா உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, ஒரு கலைஞர், கட்டிட கலைஞர்னு சொல்லலாம், கலைக்கலைஞர். இப்போ திரைப்படத்துலாம் கலைத்துறைன்னு ஒன்று இருக்குங்களா, ஆர்ட் டிபார்ட்மெண்ட், ஆர்ட் டைரக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு கலைத்துறையில் இருந்திருக்கார் இவர். அந்த கலைத்துறையை இன்னும் சிறப்பாக கொண்டு வரணும், யாருக்குமே இதை பற்றி தெரியலையே அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதான் இந்த ரூபிக்ஸ் கியூப். சரி, இதை வச்சு இந்த கலைத்துறையை ஃபேமஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாரு. அப்படி உருவாக்கப்பட்டதான் இந்த ரூபிக்ஸ் கியூப். இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக மிகவும் சிறப்பாக போற்றப்பட்டது ஒரு விஷயம். இவர் 1944 பிறந்தார். இவரோட அப்பாவும் ஒரு நல்ல கலைத்துறையை சேர்ந்தவர் தான். அதனாலேயே இவருக்கு கலைத்துறையில் ஆர்வம் இருந்து இப்படி ஒரு அருமையான ரூபிக்ஸ் கியூப் நம்ம தயாரித்து கொடுத்துருக்காரு. சரி, இவர் ரூபிக்ஸ் கியூப் பற்றி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அருமையாக இங்கிலீஷ் வார்த்தையில் சூப்பராக சொல்றாரு. வி டர்ன் த கியூப் அண்ட் இட் ட்விஸ்ட் அஸ். நாம் இந்த கியூபை டேர்ன் பண்ணோம்னா இந்த கியூப் நம்மளை ட்விஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் ரூபிக்ஸ் கியூபோட, அதாவது எர்னோ ரூபிக் அப்படிங்கிறவர் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விஷயம். ஓகே, இப்போ இந்த ரூபிக்ஸ் கியூபு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேஜிக் கியூப்னு பேர். உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது நிறையா மேஜிக் பண்ணணும், அதனால் இதுக்கு மேஜிக் கியூப் அப்படின்னு ஒரு அருமையான பேர் வச்சுருக்காங்க. சரி, இது எப்படி பிரபலப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபோர் லாக்ஸி அப்படிங்கிற ஒரு மேத்தமெட்டிஷியன், ஒரு கணிதத்துறையில் மிகச்சிறந்தவர், அங்கே ஒரு ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. அவர் இதை பார்த்துட்டு தான், அதே சமயம் அவர் ஒரு பிஸ்னஸ் மேனும் கூட. அதனால் இதை காப்பிரைட் வாங்கி அவர் உருவாக்கி ஃபேமஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி தான் அதை வியாபாரம் செய்ய ஆரம்பித்தாங்க. 1977 நம்ம கியூபை உருவாக்குனாங்க. 1979 நல்லா ஃபேமஸ் ஆகிடுச்சு. அதாவது 1979 நல்லா ஃபேமஸ் ஆன பிறகு அடுத்து ஒரு 89, 99, 2009 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 மில்லியன் ரூபிக்ஸ் கியூப் உலகம் முழுவதும் கொண்டு செல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் 350 மில்லியன் பக்கத்தில், அதுக்கு மேலேயே இருக்கும், அந்த அளவுக்கு இதை உபயோகப்படுத்தியிருக்காங்க. சரி, இப்போ தான் நீங்கள் மலைக்கு வைக்கிற ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். ரூபிக்ஸ் கியூபை வச்சு இந்த ரூபிக்ஸ் கியூபில் எத்தனை டேர்ன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. சரி, ஓகே. எத்தனை டேர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற எழுதிக்கோங்க, அப்படின்னா மேலே ஸ்க்ரோலில் வரும், அதை பாருங்கள். 43, 252, 003, 274, 856, 000. இதை நம்ம கோடிக்கணக்கில் இப்படி சொன்னோம்லாம் கஷ்டம். அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா 43 குவான்டிட்டிலியன். அதாவது இந்த கணக்குகள் அவங்க சாதாரணமாக சொல்ல கிடையாது. கரெக்டாக இதை ஆராய்ச்சி எத்தனை டேர்ன்ஸ் இருக்கும் அப்படின்னு படிப்படியாக ஆராய்ச்சி தான் நமக்கு இந்த 43 குவான்டிலியன் டேர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த 43 குவான்டிலியன் டேர்ன்ஸ்னால் சும்மாவா? அதனாலாம் ஒரு எர்னோ ரூபிக் அழகாக சொல்லுவார். வி டர்ன் த கியூப் அண்ட் இட் ட்விஸ்ட் அஸ் அப்படின்னு சொல்லுவார். அது உண்மை தானே? ஓகே, இந்த ரூபிக் கியூப் பற்றின ஒரு சில எப்படி சொல்கிறது, இதோட அடிப்படைகள் என்னென்னு பார்க்கலாம். இந்த ரூபிக்ஸ் கியூப் பார்த்தீங்கன்னா 57 மில்லிமீட்டர் தூரம் முடியுது. 57 மில்லிமீட்டர்னால் ஒவ்வொரு இதுவும் ஒரு எப்படி சொல்கிறது, இது நம்ம எஜிபிஷன் சொல்லுவோம், கார்னர் பீஸ் சொல்லுவோம். இதுலேருந்து இந்த சின்ன தூரம் பார்த்தீங்கன்னா 5.6 சென்டிமீட்டர், 56 மில்லிமீட்டர்னு சொல்லலாம். அதே மாதிரி கண்டிப்பாக ரூபிக்ஸ் கியூப் 6 வித்தியாசமான நிறங்கள் இருக்கும். அது உங்களுக்கே தெரியும். ஒயிட், கிரீன், ஒயிட்டுக்கு ஆப்போசிட் எல்லோ, ரெட்டுக்கு ஆப்போசிட் ஆரஞ்சு, ப்ளூ ஆப்போசிட் கிரீன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அது நம்ம கியூபோட இன்ட்ரடக்ஷன்லாம் நம்ம லேயர் ஃபர்ஸ்ட் மெத்தட் கற்றுக்கும் போதே நான் சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி சரி, இப்போ இதில் எத்தனை பீஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்.
ஓகேங்களா. இப்போ ஒவ்வொரு லேயராக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேயருக்கும் 9 பீஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஒரு பீஸ் 3 3 3 6 9 இந்த மாதிரி இருக்க மாதிரி தெரியும். ஆனால் நான் எப்படி பார்த்தீங்கன்னா 8 கார்னர் பீஸ், இது ஒரு கார்னர் பீஸ் 2 3 4, அதே மாதிரி கீழே 5 6 7 8, மொத்தம் 8 கார்னர் பீஸஸ் இருக்குது. அதே மாதிரி 12 எட்ஜ் பீஸஸ், இது ஒரு எட்ஜ் பீஸ் 1 2 3 4, அதே மாதிரி இங்கே வரும் 4 வந்துச்சுன்னா 5 6 5 6 7 8, இது 2 எட்ஜ் பீஸ் தான். இங்கே 4 பீஸு, இங்கே 4 பீஸு, அதே மாதிரி கீழே 4 பீஸ். ஸோ மொத்தம் 12 எட்ஜ் பீஸஸ் இருக்குது. கார்னர் பீஸு 8, எட்ஜ் பீஸ் 12. முக்கியமான பீஸ் இன்னொரு பீஸ் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பீஸஸ் 6 சென்டர் பீஸஸ் இருக்கும். இந்த 6 சென்டர் பீஸஸ் எப்பயுமே இடம் மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எத்தனை பீஸஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அடுத்த இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னென்னா இதில் போட்டி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாதாரணமாக ஒரு விஷயத்தை பிரித்து சேர்த்துறதுக்குள்ளே நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். 1982 இருந்து ரூபிக்ஸ் கியூப் பற்றின போட்டிகள்லாம் ஆரம்பிச்சுது. ரொம்ப சூப்பராக எல்லா போட்டிகளும் நடந்துச்சு. இன்றைக்கி கண்ணை மூடிக்கிட்டு ஒரு கியூபை செய்கிற அளவுக்கு பலங்களாக இருக்காங்க. ஒரு கையிலையும் சால்வ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வித்தியாசமான போட்டிகள் நடைபெறுது. இன்னொரு காமெடி என்னென்னா காலிலேயே கியூபை சேர்த்துவாங்க, அதுலேயும் செகண்ட் கணக்கில். சரி, ஓகே. இன்னொரு விஷயம், இப்போ உலகத்தில் எவ்வளோ வேகமாக நம்ம ரூபிக்ஸ் கியூபை சேர்த்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதிகபட்சம் 7 somethingல ஒருத்தர் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 10 செகண்டுக்குள்ளே பெரும்பாலும் ரொம்ப சூப்பரானவங்கலாம் பண்ணுவாங்க. இதை ஆராய்ஞ்சோம்னா நமக்கு ஒன்றும் இல்லை. எந்த ஒரு விஷயத்தையுமே ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எந்த வித கஷ்டமும் இல்லை. ஓகேங்களா. ஸோ அறிவது தெல்ல அறியணும் அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த மாதிரி அறிஞ்சுக்கிட்டோம்னா ரூபிக்ஸ்க்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதை நீங்கள் படிப்படியாக பார்க்கலாம். இப்போ உலகம் ஃபுல்லாக போட்டிகள் நடக்குது இல்லைங்களா. போட்டிகள் நடக்கலனாலும் போட்டியில் கலந்துக்கலனாலும் இதை நம்ம சேர்த்து தெரிஞ்சால் நமக்கு ஒரு தனி பெருமை. சரி, ஓகே. இப்போ நம்ம ரூபிக்ஸ் கியூபோட பயன்கள் என்னென்ன, நமக்கு எந்த விதத்தில் பயன்படுதுன்னு பார்க்கலாமா. சரி, இப்போ நம்ம இந்த ரூபிக்ஸ் கியூபை நம்ம சேர்த்துறது மூலிமா நமக்கு என்னென்னலாம் நன்மை ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாமா. ரூபிக்ஸ் கியூப் அப்படின்னாவே மலைச்சு வைக்கிற ஒரு விஷயம், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. இப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம். ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அந்த விஷயம் நமக்கு என்றைக்கும் மறக்காது. அதே சமயம் நம்ம அந்த விஷயத்தை ஈஸியாக டெலிவரி பண்ணிடுவோம். சரிங்களா. ஸோ இதுதான் ரூபிக்ஸ் கியூபை நம்ம நல்லபடியாக கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பயன்படுற ஒரு விஷயம். நம்ம எந்த விஷயத்தையும் நல்லா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை ஈஸியாக டெலிவரி பண்ணலாம். ஓகே, இதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஞாபகத்திறன். அதாவது ஒரு விஷயத்தை நல்ல விதமாக டெலிவரி பண்ணால் இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. நல்ல ஞாபகத்திறன் தேவை, கூர்மையான அறிவுத்திறன் தேவை. அதுக்கப்புறம் கவனிக்கணும், கான்சன்ட்ரேஷன் பவர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த கியூபை நீங்கள் சேர்த்துறீங்கன்னா எந்தெந்த டேர்ன் எப்படி திருப்பிறீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியணும். ஸோ அதே மாதிரி எப்படி கொண்டு வரணும், ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் டேர்ன் பண்ண பயிற்சி ஆக ஆக உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாகும், அதாவது அறிவு கூர்மையாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூர்மையாகிறது மூலிமா நீங்கள் உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையலாம் அப்படிங்கிறதா இது மூலிமா சொல்லிக்கிறது. இன்னும் நீங்கள் இந்த கியூபை பழக அவங்கக்கிட்ட பொறுமையும் அதே சமயம் எந்த விஷயத்தையும் ஆழ்ந்து கவனிக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா நானும் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி பொறுமையாக நடந்துக்குவீங்க. அன்பு பாசம் இதெல்லாம் சொல்லுவேன் இல்லைங்களா, இது எல்லாமே உங்களுக்குள்ளேயும் அதிகரிக்கும். உங்கள் இலக்குகளை தெளிவடையுங்க. அதுதான் இது நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்றவங்கள்ட்ட விட்டு கொடுப்பீங்க. இந்த மாதிரி நல்ல பண்புகள்லாம் இது கற்றுக்கிறது மூலியமாகவே கிடைக்கும். அதாவது இது ஏன் கற்றுக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். சரிங்களா. இது கற்றுக்கிட்டும் பயன் இல்லாமல் பண்ணுறவங்களும் இருக்குது. இதுதானே, இது இவ்வளோ தானே, இவ்வளோ சிம்பிள் தானா அப்படின்னு தூக்கிப்பட்டு போகிறவங்களும் இருக்குது. நீங்கள் அப்படி தயவு செஞ்சு இதை நினைக்காதீங்க. இது சாதாரண ஒரு 20-26 பீஸ் இருக்குது. இந்த கியூபுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது. ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்குள்ளேயும். ஏன்னா இப்போ நம்ம உதாரணமாக சொன்னால் எறும்பு நல்லா உழைச்சது, நாமளும் அந்த மாதிரி உழைக்கணும் உதாரணம் சொல்லியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த கியூபும் இந்த சின்ன விஷயத்துக்குள்ளே மிகப்பெரிய விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கு. நம்ம வீடியோஸ்லாம் பார்த்து இது நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பகுதியோட முடிவில் என்ன சொல்ல விரும்பப்படுறேன்னா, வீடியோஸ் எல்லாம் ஹெச்டியில் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் சொல்லியிருக்க விஷயங்கள், ஏன்னா நம்ம ஸ்க்ரோலிங் ஆகுறது இதெல்லாம் ஹெச்டியில் தான் கொஞ்சம் நல்லா தெரியும். அதனால் முடிஞ்சவர்களும் ஹெச்டியில் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை பற்றி எனக்கு ஒரு கொஞ்சம் விஷயம் தான் இருந்துச்சுங்களேன். இது கடல் போன்றது. நான் சொன்னேன் 43 குவான்டிட்டிலியன் டேர்ன்ஸ் கொண்டது. ஸோ நான் ஆரம்பிச்சது ஒரு 100 டேர்ன்ஸ் 200 டேர்ன்ஸ்குள்ளே தான் இருக்கும். இதை இன்னும் 30 செகண்ட் 1 மினிட்ல சேர்த்துறேன். நான் ஒரு 2 to 3 மினிட்ஸ்குள்ளே தான் சேர்த்துவேன். 1 மினிட்குள்ளே சேர்த்துற திறமையானவர்கள் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அப்படி தெரிஞ்சவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள்.
மெயில் பண்ணுங்கள். பிளாக்ல உங்களோட கமெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா நம்ம இன்னும் நீங்கள் இந்த ரூபிக்ஸ் கியூபை எல்லாத்தையும் நல்லபடியாக நல்ல விஷயங்களை இன்னும் அதிகமாக கற்றுத்தரதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அதை நான் உங்கள்கிட்ட அன்போடு கேட்டுக்கிறது. அதுக்கப்புறம் வீடியோஸ் பார்த்துக்கணும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், அந்த ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயத்தை நான் கொண்டு போய் சேர்த்துறதுல ரொம்ப ரொம்ப அதிக சிரத்தை எடுத்துக்கோங்க. கெட்ட விஷயத்த உங்களுக்கே வராமல் பார்த்துக்கோங்க. அப்படி வந்ததுனாலும் அதை அடியோடு அழிச்சிட்டு வேறு யாருக்கும் அந்த கெட்ட விஷயம் போய் சேராமல் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சுட்டு ஒரு நல்ல கருத்தாக அது இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ரூபிக்ஸ் கியூப் கற்றுக்கோங்க. பின்வர வீடியோவில் வந்து நீங்கள் ரூபிக்ஸ் கியூப் கற்றுக்கலாம். அதில் வந்து லேயர் ஃபர்ஸ்ட் மெத்தட் மட்டும் இப்போ நான் சொல்லியிருப்பேன். இதுக்கடுத்து கார்னர் ஃபர்ஸ்ட் மெத்தட், ஓரியன்ட் மெத்தட், இந்த மாதிரி ரூபிக்ஸ் கியூபுக்கான மெத்தட் நிறையா இருக்குது. ஓகேங்களா? 2 வந்து 1+1 சொல்லலாம், 3-1 சொல்லலாம். ஸோ இது வித்தியாசம் இல்லைங்களா? அதே மாதிரி ரூபிக்ஸ் கியூப் சேர்த்துறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் இப்போ சொல்லியிருக்குது லேயர் 1, லேயர் 2, லேயர் 3 எப்படி ஒவ்வொரு லேயராக சேர்த்துறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோக்குள்ள கார்னர் ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எஜுகேஷன் எப்படி சேர்த்துறது, அதுக்கப்புறம் ஓரியன்ட் மெத்தட் இப்படி வருது. ஸோ இந்த விஷயங்களை நம்ம பொறுமையாக கற்றுக்குவோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு அன்போட நன்றி சொல்லிக்கிட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களின் வீடியோ பெறுவது உங்கள் பெருமிஷன் காட்டு. நன்றி.